Okay, good evening everyone and Malay Vanakangal, Assalamu alaikum. We are going to start our session for grade 6, a grammar lesson. Okay, with your textbooks and grammar lesson. Sorry, I forgot. Take your textbooks. உங்களுடைய பாடசாலை பாடப்புத்தகங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். I forgot that. You need your textbooks. ஐயையோ எங்க இருக்குன்னு தெரியலையே. பல காலமாச்சே கண்டு. புக்னா தெரியும் தானே, பெட்டி மாதிரி இருக்கும், பிரிச்சா தாள் எல்லாம் இருக்கும், அதுதான் புக். ஓகேவா? மறந்துருக்கும் இல்லையா? அப்ப ரொம்ப நாள் இல்லையா? ரைட், லெட்ஸ் ஸ்டார்ட். இல்லையா வருண்? நெருப்பா தீயா வேலை செய்யணும் வருண். ஓகே சார். ஓகே அம்ரா. என்றும் அன்புடன் இன்றும் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் டீச்சர். டீச்சர் with a heart. With a heart. With a heart. Teacher with a heart. Okay, let's start. ஏதாவது புரியுதா இதுல? Anything? புரியுதா ஏதாவது? மேல உள்ளது வந்து ஓகே, மேல உள்ளது வந்து உங்களுடைய கனவு, உங்களுடைய இலக்கு, உங்களுடைய டார்கெட், உங்களுடைய எதிர்கால லட்சியம். ஓகேவா? அது ஒரு பலூன் போன்றது. ஆனால் அப்ப நீங்க இந்த லட்சியத்தை நோக்கி போகும்போது உங்களை தடுக்கிறதுக்காக, உங்களை கீழே இழுத்து போடுறதுக்காக நிறைய பிரச்சனைகள் வரும். ஃபியர், பயம், ஃபெயிலியர்ஸ், தோல்விகள், சொசைட்டி, சமூகம், பக்கத்து வீட்டுக்காரவங்க, அவங்க இவங்க, சந்தேகம், டவுட், ரிஜெக்ஷன், உங்களை ஒதுக்கிடுவாங்க. ஐயோ நீங்க சரிவரா, நீங்க போங்கன்னு ஒதுக்குவாங்க. ஊர் மக்கள் இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க? உங்களை எங்க கொண்டு வருவாங்க? கீழே கொண்டு வருவாங்க. நம்ம என்ன செய்யணும்? அதையும் தாண்டி நமது கனவுக்காக we have to fight. So 1000 மில்லியன் கணக்கான தடைகள் உங்களை கீழே கொண்டு வந்தாலும், bring you down, find one reason to keep you up. மேலே போவதற்கு ஒரு காரணத்தை தேடிக்கொள்ளுங்கள். ஓகேவா? ஓகேவா? கொரோனா வந்துருச்சுன்னு கீழே, இதுல கொரோனா கூட ஒண்ணா இருக்கலாம். ரைட்டா? இதுல ஒரு COVID-19 நல்லா இருக்கு, இழுக்கும் உங்களை கீழே. பட் யூ ஹேவ் டு கோ வித் யுவர் ட்ரீம்ஸ். ஓகேவா? ஓகே, சோ யூனிட் 10, வாஸ் இட் எஸ்டர்டே? வாஸ் இட் எஸ்டர்டே? நேற்றா அப்படிங்கிற பாடம். டிட் யூ டேக் அம்ரா? What is the page number, Arjia? தெரியலே சார். 100. Narsia is practicing tying a hair. முடி கட்டுறதுக்கு தான் பழகுறாங்க. ஸ்கூல் தொடங்குனா போகணுமே. ஜெசிகாலாம் ஒண்ணும் இல்லை, இழுத்து போட்டு போயிட வேண்டியது இல்லையா ஜெசிகா? 2 சீவு தான். ஓகே அம்ரா, are you ready? கத்தீஜா, பிஸ்ரீ, ready? Ready sir. Okay, Sadev, Sadiv, Sadiva, sorry Sadiva. Ready sir. Okay, good. Ready sir. Okay, right. எனக்கு வேணும் ஒரு மகேஸ்வரியும் ஒரு அஸ்வினியும் வேணும். லாஸ்ட் வீக் ரீட் பண்ணாதவங்க. ஜெயகிருஷ்ணன், can you read? Takshilan, are you ready? Yes sir. All right, Takshilan is Aswini, Jaykrishnan is Maheshwari. Okay va? Okay sir. Okay, Ashwini, can you start? Hello Maheshwari, that's a nice pendant you are wearing. Thank you. My grandmother Gave it me when we visited her last weekend. It
called home. It's for my protection. Protection. Okay, wait. Hello, Maheshwari. That's a nice pendant. Really? Oh, wait. Really? Pendant. தெரியுமா pendantனா என்னன்னு தெரியுமா? What is pendant? Do you know what is pendant? Umaid? Mr. Jamod? மாலையில செயின்ல எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா வருண்? இல்லையா? Pendant. ஓகேவா? You are wearing. Yeah, you are wearing. நீங்க போட்டிருக்கீங்க. நீங்க போட்டிருக்கிற pendant. That's a nice pendant. அது ஒரு அழகான pendant. அப்படின்னு யார் சொல்றா? அஸ்வினி சொல்றாங்க. அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட வேலையே அப்படித்தான் இல்லையா? பொம்பளை பிள்ளை என்ன செய்யும்? அவங்க நல்லா ட்ரெஸ் உடுத்தி இருக்காங்களா? என்ன செயின், என்ன தோடு, ரவுண்ட் தோடா, பெட்டி தோடா, அப்படிதான். பாய்ஸ் எல்லாம் அதெல்லாம் பாக்குறது இல்ல இல்லையாம்ரா? நல்ல வளையல், நல்ல மருதாணி போட்டிருக்கீங்க, நல்ல என்ன போட்டிருக்கீங்க, அப்படி போட்டுட்டு இருப்பாங்க கேர்ள்ஸ். அப்ப அஸ்வினி என்ன பாக்குறாங்க? மகேஸ்வரி புதுசா என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு என்ன போட்டிருக்காங்க? பெண்டன்ட் போட்டிருக்காங்க. அத கண்டுட்டாங்க. தட்ஸ் a nice pendant you are wearing. அழகான பெண்டன்ட் ஒன்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா கத்தீஜா? ஓகேவா? கேன் யூ ஹியர் மீ கத்தீஜா? ஓகே சார். ஓகே. மகேஸ்வரி என்ன சொல்றாங்க? தேங்க் யூ. யாராவது நம்மளை புகழ்ந்தால், நம்மளுடைய நல்ல விஷயங்களை சொன்னால், if they appreciate us, நம்ம என்ன சொல்லணும்? நம்ம என்ன சொல்லணும்? தேங்க் யூ சொல்லணும். ஓகேவா? My grandmother gave it. Thank you. My grandmother gave it to me. எங்க பாட்டி கொடுத்தாங்க அத. கேவ். இன்னைக்கு பாடம் வந்து இந்த கேவ் சம்பந்தப்பட்டது. நல்லா பாத்துக்கணும் நீங்க. ஓகேவா? அந்த பாக்ஸ் பண்றதெல்லாம் பாத்துக்கோங்க. கேவ் கொடுத்தாங்க. எப்ப கொடுத்தாங்க? இன்றா நேற்றா? டெய்லியா? கொடுத்தாங்கன்னா முடிஞ்சு இல்லையா? finished. முடிஞ்சு. gave it to me when we, நாங்கள் போன போது. visited பாருங்க, visited இறந்த காலத்தை குறிக்கும். visited her last weekend, கடந்த வார இறுதி நாட்களில். weekend means sunny and Sunday, Saturday and Sunday. இப்ப நம்ம எப்ப எங்க இருக்கிறோம்? weekend. we are in weekend. அப்போ லாஸ்ட் வீக்கெண்ட், போன வீக்கெண்ட்ல நாங்க எங்க போனோம்? பாட்டிய பார்க்க போனோம். visited her. அப்போ my grandmother gave it to me. எங்க பாட்டி கொடுத்தாங்க. எங்க பாட்டி என் மேல செம்ம லவ், பட்ட லவ் இல்லையா? பாட்டி என்ன செஞ்சிருக்காங்க? பெண்டன் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. நம்ம போனா நம்ம பாட்டி என்ன கொடுப்பாங்க? பலகாரம் செஞ்சு கொடுப்பாங்க, முறுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா? அவ்வளவுதான். நமக்கு பெண்டன்லாம் கிடைக்காது இல்லையா? ஓகே. இட் இஸ் கால்டு ஓம். அந்த பெண்டனுக்கு என்ன சொல்லுவாங்களாம்? ஓம். அந்த பெண்டனுக்கு என்ன சொல்லுவாங்களாம்? ஓம்னு சொல்லுவாங்க. ஓம்ங்கிறது ஹிந்து பிள்ளைகளுக்கு தெரியும். ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸ் நோ வாட் இஸ் ஹோம். ஓம்னா என்னன்னு தெரியும். ஓவண்ணா போட்டு இஸ்லாமியர்களுக்கு தெரியாதா இருக்கும். ஓவண்ணா போட்டு நடுவுல இம்மண்ணா போட்டிருக்கும். ஓம் அதாவது அந்த விநாயகர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இஸ்லாமியர்கள் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் விநாயகர், பிள்ளையார் அப்படியெல்லாம் கண்டிருப்பீங்க இல்லையா? அவரோட முகம் மாறி இருக்கும் ஓவண்ணா. ஓகேவா? அவரோட முகம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் ஓவண்ணா இருக்கும். ஓம். ஓம் என்பது ஒரு மெடிடேஷன் மந்த்ரா. நீங்க சொல்லும் போது ஓம்னு சொல்லும் போது ஃபுல் பாடி என்ன செய்யும்? அதிரும், வைப்ரேட் ஆகும். சோ இட் இஸ் a mantra like that. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒண்ணு தான் கொடுத்திருக்காங்க. இட் இஸ் மை ப்ரொடெக்ஷன். அது என்னுடைய எதுக்காக? பாதுகாப்புக்காக போட்டது. அது என்னுடைய என்னத்துக்கு போட்டது? பாதுகாப்புக்காக போட்டது. அப்ப புதுசா ரெண்டு சொல், முக்கியமான சொல் இருக்கு. என்னது இது? ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. எழுதிக்கோங்க. ப்ரொடெக்ஷன் விசச்சமோத், பாதுகாப்பு. வீக்கெண்ட் எங்கனாலும் பரவாயில்ல, புக்லயே பென்சில் எழுதி கொண்டாலும் பரவாயில்ல. லேட்டர் யூ கேன் ரேஸ் அண்ட் ரைட் இன் யோர் புக். பிறகு கொப்பியில் எழுதலாம். இப்ப டைம் இல்ல தானே வைஷ்ணா? வீக்கெண்ட் வார இறுதி நாட்கள். வார இறுதி நாட்கள். ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு.
Okay, sir. Visited என்ன சார்? அது பிறகு படிப்போம், அதெல்லாம் பிறகு படிப்போம். ஓகேவா? இந்த வென் வந்து போது, வென்னுனா என்ன அர்த்தம்? போது. கதை சரிதானே? அஸ்வினி பெண்டனை கண்டு கேக்குறாங்க, எங்க இருந்து? அழகான பெண்டன். அவங்க சொல்றாங்க, எங்கட பாட்டி கொடுத்த, நாங்க லாஸ்ட் வீக்கெண்ட் போனோம் பாட்டி பார்க்க, அப்ப கொடுத்தாங்க. இட் இஸ் கால்ட் ஓம். அதுக்கு சொல்றது என்னன்னு? ஓம்னு. இட் இஸ் ஃபார் மை ப்ரொடெக்ஷன், அது என்னுடைய பாதுகாப்பு. இந்த இருக்கு பாருங்க, இஸ்லாமியஸ் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் இஸ்லாமிய பிள்ளைகள் பாருங்க, ஓம் எப்படி இருக்கு? ஓவன்னா போட்டு நடுவுல ரைட், இட்ஸ் அ மந்த்ரா, ஓம். அது என்ன பென்டன் மாதிரி செஞ்சு போட்டுக்குவாங்க. ஓகேவா? ரைட், அஸ்வினி அண்ட் மகேஸ்வரி. Really? Where does your grandmother live? மகேஸ்வரி இல்லையா? ஜெயகிருஷ்ணா, சாரி ஜெயரிக்ஷான், சாரி ஜெயரிக்ஷான். In Jaffna. How did you go there? By bus? We took the express train to கிளிநொச்சி and then a bus to Jaffna. Did you visit any special places in Jaffna? ரைட், ஓகே, அதை பார்த்துட்டு போயிருவோம். ஓகேவா? ரியலி, உண்மையா பாட்டி, உங்க பாட்டி அப்படிலாம் செய்யறாங்களா? Where does your grandmother live? எங்க உங்களோட பாட்டி இருக்காங்க? உங்களோட உம்மம்மா எங்க இருக்காங்க? இல்லையா? நானும் போய் பார்க்க, எனக்கும் ஒரு பென்டன் கிடைக்குமோ தெரியல, நானும் போய் பார்க்க தான், கிட்ட எங்க இருந்தா போய் பார்த்துட்டு வரலாம் இல்லையா? Where does your grandmother live? மாஸ்டர் சொல்றாங்க, இன் ஜெஃப்னா. லேசில்ல போறது இல்லையா? ஜெஃப்னாவுல இருக்காங்க, ரொம்ப தூரத்துல இருக்காங்க இல்லையா? How did you go there? நீங்க எப்படி அங்க போனீங்க? இன்னைக்கு பாடம் இது சம்பந்தப்பட்டது பாருங்க, did. How did you go there? நீங்க எப்படி அங்க போனீங்க? by bus, பஸ்லயா? How did you go there? நீங்க எப்படி அங்க போனீங்க? How did you eat? நீங்க எப்படி சாப்பிட்டீங்க? இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம் my dears. How did you dance? நீங்க எப்படி டான்ஸ் ஆடுனீங்க? How did you come? நீங்க எப்படி வந்தீங்க? How did you cook this? இத நீங்க எப்படி சமைச்சீங்க? You have to practice. By bus, busலயா? Maheshwari, we took the express train. What is express train? தெரியுமா உங்களுக்கு express train? Oh sir, என்னது? அந்த கிங்ஃபிஷர் மாதிரி இருக்குமே சார். வேற நீல கலர். என்ன எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்னா என்ன அதுல விசேஷம்? அது கரெக்ட்ல போறது. என்னத்துல போற? என்னத்துல போறது? இல்ல இல்ல, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மட்டும் இல்ல, எக்ஸ்பிரஸ் பஸ் இல்ல இல்ல, எக்ஸ்பிரஸ் முக்கியமான இடங்கள். வேகமா போறது. எக்ஸ்பிரஸ் மீன் விரைவாக போறது. கடுகதின்னு சொல்லுவோம், தமிழ்ல என்ன சொல்லுவோம்? கடுகதி. கடுகதி புகை வண்டி, கடுகதி பஸ். எல்லா இடத்துலயும் நிப்பாட்டுவாங்களா? எல்லா இடத்துலயும் நிப்பாட்டுவாங்களா? நோ, எல்லா இடத்துலயும் நிப்பாட்ட மாட்டாங்க இல்லையா? ஸ்பீடா போகும் இல்லையா? சோ என்ன செஞ்சிருக்காங்க? we took the express train to கிளிநொச்சி. அது ஹைவேயா? இல்ல இல்ல, ஹைவே இல்ல, எந்த வேலையும் போலாம், பட் என்ன செய்யும்? எல்லா இடத்துலயும் நிப்பாட்டாது. இப்போ இப்போ களவாணையில இருந்து ரத்னபுரைக்கு போற பஸ் வந்து மெதுவா போகும். எல்லா இடத்துலயும் நிப்பாட்டி எல்லாரையும் ஏத்தி மெதுவா ஹோன் அடிச்சு கொஞ்சம் கதைச்சு அப்படி போகும். இதே களவாண டு கொலம்பு போற பஸ்ஸா இருந்தா என்ன செய்வாங்க? எல்லா இடத்துலயும் நிப்பாட்டுவாங்களா? போக மாட்டாங்களா? குயிக்கா போயிருவாங்க. கண்ட கண்ட இடத்துல நிப்பாட்ட மாட்டாங்க, முக்கியமான ஹோல்ட்ல மட்டும்தான் நிப்பாட்டுவாங்க. சோ அது எக்ஸ்பிரஸ். ஓகேவா? எக்ஸ்பிரஸ், அதுதான் எக்ஸ்பிரஸ். ரைட், என்ன செஞ்சிருக்காங்க? எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல கிளிநொச்சி வரையும் போயிருக்காங்க. அந்த டைம்ல இந்த கதை எழுதும் போது கிளிநொச்சி வரையும் தான் ட்ரெயின் போகும். இப்ப நான் ஜெஃப்னாவுக்கு போயிருக்கீங்க, கிளிநொச்சி அண்ட் தென் a bus to ஜெஃப்னா. கிளிநொச்சில இருந்து என்னத்துல போயிருக்காங்க? பஸ்ல போயிருக்காங்க. தென்னா பிறகு எழுதிக்கோங்க, என்ன தென்னா பிறகு. ஓகேவா?
Okay. Did you visit any special places in Jaffna? ஜெஃப்னாவுல ஏதாவது ஸ்பெஷல் பிளேசஸ் போய் பார்த்தீங்களா? விசிட்னு சொன்னாம போய் பார். விசிட்னா என்னது? போய் பார். ஏதாவது ஸ்பெஷல் பிளேஸ் போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஓகே. இந்த இருக்கு பாருங்க அவங்க போய் பார்த்த இடங்கள். பிறகு பிறகு. ஓகே மகேஸ்வரி. Right, நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? ஹெப்சிபா and அம்ரா. அம்ரா அஸ்வினி. ஹெப்சிபா கேக்குதா? ஹெப்சிபா? நோ. பேசணும். ஹெப்சிபா மகேஸ்வரியா? Sir. Epsiba, can you hear me? Yes, sir. Epsiba Maheshwari, Amra vanda Ashwini. Okay va? Okay Amra, are you ready? Ready, sir. Okay. We took the. adilla inga na parunga screen la theriyudhu Maheshwari. Oh yes. Oh yes, we visited Nallur and Naguleshwaram temples and the famous Nilavari well. Well na enna kinaru. Well na enna kinaru. Famous na enna புகழ் பெற்ற நிலாவரை well. இப்ப எங்க போயிருக்காங்க? விசிட்டர் நல்லூர் கோயிலுக்கு போயிருக்காங்க. And Naguleshwaram temples, Nallur and Naguleshwaram கோயிலுக்கு போயிருக்காங்க. And the famous நிலாவரை well. பிரசித்தி பெற்ற நிலாவரை கிணறு பார்க்க போயிருக்காங்க. ஓகேவா? ஓகே அம்ரா. Why is that well famous? Why is that well famous? ஏன் ஏன் அந்த கிணறு அவ்வளவு ஃபேமஸ்? ஏன் அதுல ஃபேமஸ் என்ன? அதுல என்ன தேன் வருதா பால் வருதா? ஏன் அது ஃபேமஸ்? The well provides water for farming, but its water level never goes down. The well provides water. இந்த கிணறு என்ன செய்யுது? கொடுக்கிறது. ப்ரொவைட்னா வழங்கு. ப்ரொவைட்னா என்னது? வழங்குகிறது. இந்த கிணறு வழங்குகிறது எதை? ஃபார்மிங்க்கு, விவசாயம். ஃபார்மிங் மீன் விவசாயம். என்ன வழங்குது? வாட்டர், நீர் வழங்குது. இந்த கிணறு விவசாயத்துக்கு நீர் வழங்குகிறது. பட் இட்ஸ் வாட்டர், அதனுடைய வாட்டர் லெவல், நீர் மட்டம். லெவல்னா என்ன? மட்டம். நெவர் கோஸ் டவுன், என்றைக்குமே கீழே போகாது, குறையாது. எடுக்க 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 அதே அளவு தண்ணி இருந்து கொண்டே இருக்குமாம். ஓகேவா? That's amazing. What else did you do? Okay, that's amazing. Amazing na புதுமை, ஆச்சரியம். அது ஆச்சரியமாக இருக்கிறதே, அல்லாஹ் குறையாமல் இருக்கிறதா அப்படின்னு கேக்குறாங்க. That's amazing. புதுமையாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. What else? இதை எழுதி வச்சுக்கோங்க. What else? வேற என்ன? What else? What else? பாருங்க, நான் சொன்னேன் இன்னைக்கு படிக்க போற பாடம். Did you do? என்ன செய்தீர்கள்? வேறு என்ன செய்தீர்கள்? அம்ரா எப்படி கேக்குறது? வேற என்ன சாப்பிட்டீங்க? வேற என்ன சாப்பிட்டீங்கன்னு எப்படி கேக்குறது அம்ரா? Did you eat? What else did you eat? சொல்லுங்கம்மா. What else did you eat? What else did you eat? கதீஜா, வேற என்ன குடிச்சீங்கன்னு எப்படி கேக்குறது கதீஜா? What else னா வேற என்ன? கதீஜா, வேற என்ன குடிச்சீங்கன்னு எப்படி கேப்பீங்க? கதீஜா உமைமா கேக்குதா என்ன? Can you hear me உமைமா? அவிஷ்ணா, What else did you drink? Very good. அவிஷ்ணா, வேற என்ன எழுதுனீங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? What else did you write? நர்ஜியா, அம்மா கிட்ட போய் கேட்கணும். அம்மா வேற என்ன சமைச்சீங்க?
அம்மா என்ன சமைச்சீங்க? பருப்பு கறி மகள். வேற என்ன அம்மா சமைச்சீங்கன்னு எப்படி நர்சியா கேப்பீங்க? நர்சியா, What else did you cook? what else did you cook அம்மா? what else did you cook அம்மா கேட்கலாம் தானே இப்போ. what else? இப்போ அப்பா டவுன் போயிட்டு வர்றாரு, ஓகேவா? உமைத் வாப்பா டவுன் போயிட்டு வர்றாரு, வந்து டொஃபி ஒன்னு கொடுக்குறாரு. உமைத் கேட்கணும், வேற என்ன வாப்பா கொண்டு வந்தீங்க? எப்படி கேட்பீங்க? உமைத், உமைத் இல்லையா? ரஹமா, ரஹமா, Sir. ஓ சொல்லுங்கம்மா. வாப்பா வேற என்ன கொண்டு வந்தீங்க? ஜெசிகா எப்படி சொல்வீங்க? What else you bring? what else did you bring? ஓகேவா? ரைட். மகேஸ்வரி, Well, we swam in the sea and played Sadagudu with friends. இப்போ இங்கனே ஒரு வெல் இருக்கு இல்லையா? இந்த வெல் வந்து என்னது? கிணறு. இந்த வெல் வந்து யோசிக்கிறார் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? அதுக்கு யூஸ் பண்றது வெல். அது வெல்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும் அம்ரா? அம்ரா அல்ல, யாரு? நம்ம ஹெப்சிபா. வெல் வெல் கொஞ்சம் யோசிக்கணும். நல்லா பாருங்க, ஸ்கூல்ல வாசிக்கும் போதும் இப்படி வாக்கியத்துல முன்னுக்கு இப்படி வந்தால் நீங்க யோசிக்கிறது அது வெல் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். ஓகேவா ஹெப்சிபா? Okay, sir. திருப்பி வாசிங்க அப்ப again. Well, we swam. Well, we swam in the sea and played Sadagudu with friends. நாங்க என்ன செய்தோம்? swam in the sea, கடல்ல நீந்தினோம். with friends, ஃப்ரெண்ட்ஸோட சடுகுடு விளையாடினோம். சடுகுடு வந்து எல்லை மாதிரி ஒரு விளையாட்டு, ஓகேவா? ஓகே அம்ரா. Let's play in sunlight. அம்ரா, what is? What is Sadagudu? It is a game similar to Helle, but you hit the ball with your hand. என்ன சடுகுடுனா என்ன? இட் இஸ் a game, ஒரு விளையாட்டு. similar to எல்லை. சிமிலர்னா எழுதி கொள்ளணும். சிமிலர்னா போல, மாதிரி, போல, மாதிரி, எல்லை மாதிரி. எல்லையில எப்படி அடிப்போம்? ஒரு கம்புல அடிப்போம் இல்லையா? மூங்கில் கம்புல எல்லை அடிப்போம். பட் யூ ஹிட் த பால் வித் யுவர் ஹேண்ட். இங்க என்ன செய்வோம்? கையாலே தான் அடிக்கணும், ஓகேவா? கையாலே தான் அடிக்கணும். ஓகே ஓகே Let's play it sometime. Did your grandmother prepare any special dishes or food for you? let's play it sometime. let's na ஓம் விளையாடுவோம். let's play விளையாடுவோம். நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? it sometime, எப்பவாவது விளையாடுவோம். எப்பவாவது டைம் கிடைச்சா நம்ம என்ன செய்வோம்? அது விளையாடுவோம். இப்போதான் இந்த பாருங்க, நான் சொன்ன டிட் இருக்கு. திருப்பி முடிஞ்சதை கேட்கறாங்க இல்லையா? நடந்து முடிஞ்சதை கேட்கறாங்க. Did your grandmother prepare? உங்க அம்மா உம்மம்மா இல்லையா? இல்லாட்டி யாரு? பாட்டி செஞ்சாங்களா? இனி ஸ்பெஷல் டிஷஸ், விசேஷமான ஏதாவது டிஷஸ்ன்னு சொன்னா இப்ப நம்ம சொல்லுவோம் வடை, பலகாரம், ஸ்வீட்ஸ் ஏதாவது அந்த மாதிரி இதெல்லாம் சொல்றது டிஷஸ். ஃபுட்டுன்னு சொன்னா சாப்பாடு, இடியாப்பம், சோறு, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சாப்பாடு, ஃபுட் போய். அப்போ ஏதாவது சாப்பாடு இல்லாட்டி ஏதாவது ஸ்வீட்ஸ் மாதிரி ஏதாவது உங்களுக்கு செஞ்சாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ரைட். Yes, she prepared. இது எத்தனாம் பக்கம் சார்? 100. ஓகே வாசிங்க. Thank you sir. ஓகே எப்சிபா. Yes, she prepared பணம் பல பணியாரம். It's a sweet meat made of white flour. Wheat flour.
Palmyra. Palmyra, Juice. juice and sugar. Okay. Yes, she prepared. இந்த பாருங்க இறந்த காலத்துல சொல்லியிருக்காங்க prepared செய்தார்கள். பனம்பழ பணியாரம். என்ன செஞ்சாங்களாம்? பனம்பழ பணியாரம் செஞ்சிருக்காங்க. பனம்பழம் பணியாரம் தெரியுமா? பனம்பழத்தை எடுத்து கண்டிருக்கீங்களா? பனம்பழம் பனம்பழத்தை எடுத்து நல்லா பழுத்தோன அதுல உள்ள மேலாவில் இருக்கிற சதை மாதிரி பகுதியை சுரண்டி எடுக்கணும். ஓகேவா? அத மாம்பழத்தை எடுத்தா மாம்பழ கொட்டைக்கு வெளியே இருக்கும் தானே, அதெல்லாம் சுரண்டி எடுக்கலாம் சதை மாதிரி. அதை சுரண்டி எடுத்து மாவோட பிசைந்து இல்லையா, வீட் ஃபிளார்னா மா, கோதுமை மா, வீட் ஃபிளார் மீன் எழுதி வச்சுக்கோங்க, கோதுமை மா, வீட் ஃபிளார் கோதுமை மா சேர்த்து பிசைந்து எடுத்து பலகாரம் மாதிரி செய்து எடுத்தால் அதுக்கு சொல்றது பனம்பழ பணியாரம். ஓகே, ஸ்வீட் மீட். ஸ்வீட் மீட்னா இனிப்பு பண்டம் எழுதி வச்சுக்கோங்க, இனிப்பு பண்டம். மேட் ஆஃப்னா செய்யப்பட்டது, மேட் ஆஃப் மீன் செய்யப்பட்டது. Excuse me, sir. இந்த ரெக்கார்ட கொஞ்சம் அந்த குரூப்ல அனுப்பிவிட முடியுமா சார்? ஓகே ஓகே ஓகே. கேளுங்க, எனக்கு குரூப்ல போட மாட்டேன், நீங்க எனக்கு கேட்டு வாங்க. வீட் ஃபிளார் சொன்னா ஸ்வீட் மீட்னு சொன்னா இனிப்பு பண்டம். வாப்பா கோல் கட். ஓகேவா? ஓகே சார். ரைட். என்ன கதை விலகுச்சா? ரைட், கதை விலகுச்சா? எஸ் சார். ஓகே, பாப்பா இந்த கேள்விகளை பாருங்க. Who gave Maheshwari the pendant? Who gave? யார் கொடுத்தார்? Grandmother. Her grandmother சொல்லணும். என்ன சொல்லணும்? Her grandmother சொல்லணும். ஓகேவா? How did Maheshwari's family go to Jaffna? எப்படி போனாங்க ஜெஃப்னாவுக்கு? Train. இந்த இத சொல்லணும் நீங்க இல்லையா? இத சொல்லணும். தே வீக்கு பதிலா நீங்க என்ன போடணும்? வீக்கு பதிலா போடணும் தே. என்ன போடணும்? தே அவர்கள். They took the express train to Kilinochchi and then a bus to Jaffna. இது அப்படியே எழுதணும் தானே? Yes sir. ஓ, இது அப்படியே எழுதணும். பட் என்ன செய்யணும்? வீக்கு பதிலா என்ன போடணும்? தே போடணும். ஓகே, பிறகு செய்யுங்க. ஓகேவா? இப்போ செய்ய வேணாம். ஓகேவா? What were the places they visited in Jaffna? என்ன places பார்த்தாங்க, விசிட் பண்ணாங்க? Nallur and Nakuleshwaram temple. Nallur Kovil and Nakuleshwaram. Nallur and Naguleshwaram temples and Nilavarai. Well. Okay. Did Maheshwari's grandmother make any sweet meats? ஏதாவது செஞ்சாங்களா sweet meats? Yes. என்ன பண்ணணும்? முதலாவது எழுதணும் yes னு எழுதணும். First we have to write yes னு எழுதணும். என்ன செஞ்சாங்க? She prepared இல்லையா? இந்த இருக்கு இந்த வரி. பனுவம் பல. இந்த இருக்கு. பனம்பழ பணியாரம். Yes, she prepared பனம்பழ பணியாரம். இந்த இப்படி எழுதணும், இதை எழுதணும் அப்படி. ஓகேவா? பல பணியாரம். ஓகே தானே? ரெடி? ஓகே சார். ஓகே, குட். பிஸ்ட்ரி எழுதிட்டீங்களா? பிஸ்ட்ரி, டிலான்,
Dilan, can you hear me, Dilan? Sir, கேள்வி எழுதணுமா? வேணாம் வேணாம் இப்ப செய்ய வேணாம் don't. Dilan கேக்குதா Dilan? ஓ சார். டிலானுக்கு பதில் சொல்ல முடியுமா? டிலான் சஹலாவுக்கு சொல்ல முடியும், யாருக்கு சொல்ல முடியும் ஆன்சர்ஸ்? நான் இப்ப கேட்டா சார் எனக்கு சொல்லல. யார் அது? எனக்கு தக்ஷிலனா? தக்ஷிலன். ஓகே தக்ஷிலன், என்ன பாத்துக்கிட்டே சொல்லணும் ஆன்சர். ஓகே தக்ஷிலன், who gave Maheshwari the pendant? His grandmother. Her grandmother. நீங்க மகேஸ்வரி ஆம்பளை ஆக்கிட்டீங்க இல்லையா? Her grandmother. Okay, let it Maheshwari's grandmother. How did Maheshwari's family go to Jaffna? Express train, Kirinachi and bus, by bus to Jaffna. அது சரியா எழுதலாம். They took the express train to Kilinachi and then a bus to Jaffna. Okay va? Okay sir. Okay. Amra, what were the places they visited in Jaffna? We they visited Nallur and Naguleswaram temples in the famous Nilavari well. Okay, very good. Did Maheshwari's grandmother make any sweetmeats, Mr. Chamoth? Yes. Answer, she made, she prepared. Yes, she prepared. Prepared என்னது? பனம்பழம், பனம்பழம் பணியாரம். She prepared பனம்பழம் பணியாரம். ஓகேவா அஹ்லா? அஹ்லா ஓகே? Okay sir. ஓகே குட். ரைட், இப்போ நம்ம பாடத்துக்கு போறோம். இப்போ பாருங்க, இந்த பாடத்துல சில இந்த மாதிரியான சொற்கள் இருந்துச்சு. give, visit, go, take, do, swim, play, base form, sorry, make இருந்துச்சு. என்ன செய்ய சொல்றாங்க? இந்த சொற்களுடைய எதை எழுத சொல்றாங்க? பாஸ்ட் எழுத சொல்றாங்க. இப்போ நீங்க என்ன செய்யணும்? உங்களோட கொப்பி எடுத்து தலைப்பு ஒண்ணு போடுங்க. பேஸ் ஃபார்ம் நல்லா பாத்துக்கோங்க நான் எப்படி போடுறேன்னு. பேஸ் ஃபார்ம், பேஸ் ஃபார்ம்னா வினைச்சொல்லின் முதல் வடிவம். ஓகேவா? பேஸ் ஃபார்ம்னா என்ன? வினைச்சொல்ட முதல் வடிவம். நீங்க இதை பிரிச்சுக்கோங்க. ரைட், இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட், முதல் வடிவம். இங்க போடணும் பாஸ்ட் வெர்ப். என்ன போடணும்? பாஸ்ட் வெர்ப். கொப்பி புது பக்கத்தை பிரிச்சு எழுதுங்க. புது பக்கத்துல எழுதுங்க. இதான் தலைப்பு தான் இருக்கு. பாஸ்ட் வெர்ப். புதிய பக்கத்துல எழுதணும். ஓ, நியூ பேஜ் போட்டு இதெல்லாம் ரெண்டு கோடு விட்டு விட்டு இந்த சொற்களை எழுதுங்க. முதல்ல எழுதி நீங்க என்ன செய்யணும்? இந்த கிவ்வினுடைய இறந்த காலத்தை எழுதணும். கிவ்வினுடைய இறந்த காலம் என்ன தெரியுமா? கேவ். கேவ். ஓகேவா மிஸ்டர் சமோத்? நேத்து தெரியலன்னு கேட்டீங்க தானே மிஸ்டர் சமோத்? மிஸ்டர் சமோத் இதுதான் அது. ஓகேவா சார்? நீங்க தானே கேட்டிருந்தீங்க தெரியாது அப்படின்னு சொல்லி. ஓகே சார். இதுதான் அது. ஓகேவா? ஓ சார். ஓகே ஓகே. அப்ப கிவ்வினுடைய பாஸ்ட் வெர்ப் என்ன? கேவ். கேவ். மத்ததெல்லாம் உங்களோட புக்ல பார்த்து செய்ய இயலுமா, தேட இயலுமா? எஸ் சார். ஓ, குயிக்கா தேடுங்க, குயிக்கா தேடுங்க. சைமா சாஹிர். ஓகேவா? எஸ் சார். ஓகே, தெரியாது கேட்கணும் யாருனாலும். ஓகேவா?
எப்படி சார் எடுக்கணும்? உங்களோட புக் இப்ப படிச்ச பாடத்துல இருந்து. ஓகே சார். ஓகே. சார் ஹைலைட் பண்றதுக்கு ரெட் பென் யூஸ் பண்ணலாமா சார்? ஓகே ஓகேமா ஓகே. சார் இதுல ஆன்சர்ஸ் எங்க இருந்து தேடி எடுக்கணும்? முதல்ல வாசிச்ச போலி பாடத்துல இருந்துமா? Sir, finish. ஓகே வெயிட், மத்தவங்க எழுதுவரை இருப்போம். Sir, finish. Sir, கோக்கு என்ன சார்? யோசிங்க. யாரெல்லாம் கண்டுபிடிச்சது யாரு? எல்லாம் சரி Sir, நான் கண்டுபிடிச்சேன். மட்டும் தெரியும். யார் அது? Sir, யாரெல்லாம் கண்டுபிடிச்சது? Takshilan. தக்ஷிலன் கண்டுபிடிச்சது. Takshilan. வேற யாரெல்லாம் கண்டுபிடிச்சா? வருண். ஓ சஹலா எழுதியாச்சா? சஹலா கண்டுபிடிச்சீங்களா? ஓகே சஹலா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம் சஹலா, டெல் மீ. Gave, visit, visited, go, went, take, took, do, did, swim, swam, play, played, make, made. வெரி குட் சஹலா, வெரி வெரி குட், வெரி குட். பாருங்க சஹலா இஸ் வெரி குட். பாருங்க எழுதிக்கோங்க பார்த்து சரியா. ஓ I will. ஓகே வெரி குட் வெரி குட். ஓகே ரைட். யாருக்கு இதுல மீனிங் தெரியும்? Who knows the meanings? முதலாவதுல மீனிங் வந்து கொடு, கொடு, கொடுத்தேன். என்ன சார்? என்ன சார்? give, கொடு, gave. என்னது gaveனா? கொடுத்தேன். கொடுத்தேன் மட்டுமில்ல, கொடுத்தோம், கொடுத்தாய் எல்லாம் வரலாம். கொடுத்தேன்னு எழுதிக்கோங்க இப்போதைக்கு. ஓகேவா? இறந்த காலம்னு எழுதிக்கலாம் போதும். ரைட். இனிமேல் இறந்த காலத்தை எழுத வேணாம், அதை புரிஞ்சு கொண்டால் போதும். விசிட் போய் பார். விசிட் எழுதுங்க, போய் பார். விசிட் போய் பார். போய் பார். கோ போ. சார் விசிட்டட். இல்ல அதுக்கு தேவையில்ல. போய் பார்னா அது விட்டு இறந்த காலம் போய் பார்த்தேன், போய் பார்த்தோம், போய் பார்த்தால் எது வேணாலும் எழுதலாம். ஓகேவா? கோ என்ன சார்? கோ போ. கோ போ.
Sir, visit can sir. visit போய் பார். Sir, நாலாவது என்ன sir? take எடு. take எடு. do say. நான் சொல்றேன், திருப்பி சொல்றேன். do say. இப்ப இதை எழுதி கொண்டு போங்க, பிறகு சொல்றேன். do சமண்டா செய்து கொண்டு வாருங்களா? do say. swim நீந்து. swim நீந்து. swim நீந்து. play விளையாடு. யா play விளையாடு. Sir, make say. sir finish. sir, visitor do kana sir. What is that? Right, again I will give the meaning. Okay va? sir உங்களோட சவுண்ட் போதா? மலையா இருக்கும் இல்லையா? ஜெசிகா சொல்லுங்க பாவம் மீனிங். ஜெசிகா ஜெசிகா செனாலி. சார் கிவ்ன்றதுக்கு தாண்டி போட்டா போதுமே. தா அல்லது கொடு. ஓகே, ஜெசிகா செனாலி கேட்கலையா? வருண் எழுதிட்டீங்களா? Did you write வருண்? ஓ சார் எழுதிட்டேன். சொல்லுங்க வருண். சொல்லுங்க வருண். டேக்குக்கு என்ன சார்? டேக் எடு. sir swim நான் சொல்லவா? யார் அது? சைமா. சைமா சொல்லுங்க. வெரி குட் சைமா. give கொடு, visit போய் பார், go போ, take எடு, do செய், swim நீந்து, play விளையாடு, make செய். வெரி குட். இப்பே பாடமாக்கி கொள்ளுங்க குயிக்கா. சார் கிவ்க்கு எடு வாரா? do வந்து செய். give கொடு, தா. ரைட். இப்ப இந்த தலைப்பை போட முதல்ல நீங்க என்ன செய்யணும்? இன்னும் ஒரு பேஜை விட்டுட்டு இந்த தலைப்பை போடுங்க. ஓ சார் விசிட்க்கு என்னது என்னமா? மீனிங் என்னது? விசிட்க்கு மீனிங் என்னது சார்? விசிட்க்கு விசிட் போய் பார். விசிட்னா போய் பார். அதனுடைய இறந்த காலம் விசிட்டட். சிம்பிள் பாஸ்ட் ஆக்டிவ். சார் இத கலர் பென்ல தலைப்பு எழுதிக்கோங்க. சிம்பிள் பாஸ்ட் ஆக்டிவ்னு போட்டுக்கோங்க. சார் அப்படின்னா என்ன? நான் சொல்றேன் சிம்பிள் பாஸ்ட்னு வாக்கிய வகை என்றால் என்ன அர்த்தம்னு பார்ப்போம். செய்தவை அல்லது நடந்தவை. செய்தவை அல்லது நடந்தவை. இதுல என்ன யூஸ் பண்ணணும்னு பாப்போம். உங்களுக்கு ஈஸி பாருங்க. சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா எழுவாய். எழுவாயோட எந்த verb யூஸ் பண்ணணும்? past verb. past verb. இப்ப நம்ம எழுதுனோம் தானே visited, made, played, cooked, gave. இல்லையா? அதுதான் எழுதணும். இதை பாக்ஸ் பண்ணி எழுதிக்கோங்க. சப்ஜெக்ட் பாஸ்ட் வெர்ப்னு போடு. டக்குனு போடுடா.
பாஸ்ட் உனக்கு எதுவும் தெரியாது. ஐயோ நடந்தவைமா இன்னொரு வேர்டு எழுதலாம் பாரு. ஓகேவா? அப்ப எழுவா இருக்கணும். அதுக்கு அடுத்து என்னமா இருக்கணும்? பாஸ்ட் verb. go இருக்க முடியுமா? go இருக்க முடியுமா? went தான் இருக்கணும். ஓகேவா? go இருக்க முடியாது, went தான் இருக்கணும். ஓகேவா? சார் எக்ஸ்பிளைன் ஷேர் பண்றேன். do இருக்க முடியாது, என்ன இருக்கணும்? did இருக்கணும். அதான் பாஸ்ட் verb. ஓகேவா? யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பாப்போம், உதாரணம் பாப்போம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. he came today. என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் இன்று அவன் இன்று வந்தான். அவன் இன்று வந்தான். ஓகேவா? அடுத்த உதாரணம் பாருங்க. we saw you. சோனா கண்டோம். அப்ப எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் உங்களை கண்டோம். நாங்கள் உங்களை கண்டோம். நாங்கள் உன்னை கண்டோம்னு கூட சொல்லலாம் இல்லையா? it rained heavily. கடுமையாக கடுமையாக மழை பெய்தது. என்ன பெய்தது? கடுமையாக மழை பெய்தது. கடுமையாக மழை பெய்தது. you told us. நீங்கள் எங்களுக்கு சொன்னீர்கள். கேட்டுக்கோங்க. நீங்கள் எங்களுக்கு சொன்னீர்கள். இப்ப பர்பிள் கலர்ல இருக்கிறதெல்லாம் என்ன verb சொல்லுங்க? பாஸ்ட் பாஸ்ட் verb. இது வந்து சிம்பிள் பாஸ்ட். என்ன பாடம் இது? சிம்பிள் ரைட். இதெல்லாம் ரெண்டு கோடு விட்டு விட்டு எழுதிக்கோங்க. சார் ஓ டோல்டுக்கு டேஸ் ஃபார்ம் என்ன? டோல்டுக்கு வந்து டெல். டோல்டுக்கு வந்து டெல். சேவ்க்கு நான் சொல்றேன். இதெல்லாம் வேணா நீங்க அந்த லிஸ்ட்ல எழுதிக்கலாம். இதோட பேஸ் ஃபார்ம் வந்து கம் இல்லையா? கேமுட பேஸ் ஃபார்ம் வந்து கம். சோட பேஸ் ஃபார்ம் வந்து சி. இந்த மாதிரி தேடி தேடி படிக்கணும். இப்ப ரெயின்ட் ஈடி இருக்கனால லேசு. என்னது? ரெயின் இல்லையா? டோல்டு வந்து டெல். முடிஞ்சா அந்த லிஸ்ட்ல எழுதிக்கோங்க. ஓகேவாமா? ஓகே சார். இது முன்னால் வரணும், இது முன்னால் வரணும், அது பின்னால் வரணும். சார் அந்த வாக்கியத்துக்கு
அதுக்கு சைடுலயா சார் இதெல்லாம் இல்ல எழுதணும்? இல்ல அது எழுத வேணாம், அந்த லிஸ்ட்ல எழுதிக்கோங்க. முதல்ல இதை விட சொன்னேன். சார் வாக்கியம் எழுதணுமா? ஓ ஓ சார் இது என்ன செய்யணும்? இந்த வாக்கியங்களை எழுதி தமிழ் மீனிங் எழுதுனீங்களா? இல்ல சார். எழுதுங்க எழுதுங்க, குயிக்கா, லேட் ஆகுது, மத்தவங்க எழுதிட்டாங்க. சார் தமிழ் மீனிங் வந்து அந்த ஊதா கலர் ஈக்க மட்டுமா எழுதணும்? என்னம்மா என்ன? தமிழ் மீனிங் எழுதணும் தானே? ஓ அது வந்து அந்த பேபிள் கலருக்கு ஈக்கத்தை இல்ல மட்டுமா இல்ல இல்ல இல்ல, எழுதணும்? அவன் நேற்று வந்தான், நாங்கள் உன்னை கண்டோம். நேற்று Okay, சாரி, sir. கடுமையாக மழை பெய்தது, நீ எங்களுக்கு சொன்னாய், இல்லாட்டி நீங்கள் எங்களுக்கு சொன்னீர்கள், அப்படி எழுதணும். ஓகேவா? Okay, sir. சார் we save you na. We saw you, நாங்கள் உங்களை கண்டோம். சார் கடைசி என்ன சார்? நீ எங்களுக்கு சொன்னாய், இல்லாட்டி நீங்கள் எங்களுக்கு சொன்னீர்கள். ரெண்டாவதுக்கு சார். We saw you, நாங்கள் உன்னை கண்டோம். சார் you told us na sir. You told us, நீங்கள் எங்களுக்கு சொன்னீர்கள். சார் it rained heavily க்கு வந்து கடுமையான மழை பெய்ததா? கடுமையாக மழை பெய்தது. சார் ஓ you told us என்னது? நீங்கள் எங்களுக்கு சொன்னீர்கள். ஓகே சார். எழுதியாச்சு சார். Right. எழுதியாச்சு சார். I have finished. சார் கடைசியாவது என்ன தமிழ் மீனிங்? Right. இத பாருங்க, இன்னும் கொஞ்சம் வாக்கியங்கள் இருக்கு, குயிக்கா எழுதிக்கோங்க. கடைசியாவது இந்த கொஞ்சம் போடுங்களே. You told us, நீங்கள் எங்களுக்கு சொன்னீர்கள். மூணாவது காட்டுங்களேன் சார். ஓ சார் அல்சன். சார் you told us cancel rest. You told us நீங்க யோசிச்சு பாருங்க, யூனா என்ன, நீ, நீங்கள், அஸ்னா எங்களுக்கு சொன்னீர்கள். ஓகேவா? ரைட். இப்போ இதெல்லாம் எழுத தேவையில்ல, டோன்ட் ரைட் திஸ், இதெல்லாம் எழுதாதீங்க. ஓகேவா? இதெல்லாம் எழுதாதீங்க, இந்த வாக்கியங்கள் மட்டும் எழுதிக்கோங்க. இது வந்து played, இது வந்து y. ஓகேவா? லாஸ்டா இருக்குது y. இது வந்து y, played well. அர்த்தம் நான் சொல்றேன். ஓகேவா? சார் நாங்க இப்ப எழுதினோம் தானே, அதுக்கு பணியாவே எழுதி கொண்டு போறேன். ஓ எஸ் எஸ் எஸ், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். கிரேட் 6ல 7க்கு போகும்போது தெரிஞ்சிருக்கணும். சார் இது சும்மா எழுதவா? எஸ் எஸ் எஸ். சார் இது அந்த ரெண்டு பக்கம்
விட சொன்னாய்க்கு அப்புறமா சார் அதுக்கு ஓ, ஓ. அப்புறம் இருக்க தாள்லையா ஓ சார் ஓ விடணும் ஓ ஓ ஓ ஓ சார் ரெண்டு பக்கம் விடணுமா? finish sir ஓகேவா? okay sir finish sir finish okay பாருங்க, நிமல் wrote a book. என்ன ரோட்னா? right எழுது இல்லையா? நிமல் ஒரு புத்தகம் எழுதினான். குயிக்கா எழுதணும், கதையை நிப்பாட்டிட்டு எழுதணும். நிமல் ஒரு புத்தகம், நிமல் ஒரு புத்தகம் எழுதினான். என்ன சார் நிமல் ஒரு புத்தகம் எழுதினான். okay sir அடுத்து சார் டீச்சர் கரெக்டட் மை புக். ஆசிரியர் எனது புத்தகங்களை சரிபார்த்தார். ஆசிரியர் எனது புத்தகங்களை சரிபார்த்தார். ஆசிரியர் என்னமா? ஆசிரியர் எனது புத்தகத்தை திருத்தினார் திருத்தினார். ஓகே, ஆசிரியர் எனது புத்தகத்தை திருத்தினார், சரிபார்த்தார். சார் அதுக்கு அடுத்து கீழே உள்ளதுக்கு என்ன சார் ராஜ், கேட்டுக்கோங்க. ராஜ் on the race. ராஜ் போட்டியில் வெற்றி பெற்றான். ராஜ் போட்டியில் வெற்றி பெற்றான். சார் ஓ கவரேஜ் இல்ல சார் ஓகே ஓகே. she played well. அவள் நன்றாக விளையாடினாள். அவள் நன்றாக விளையாடினாள். குயிக்கா எழுதணும், டைம் போகுது நமக்கு நிறைய. இதே பாடம் சிங்கள மீடியம் நான் செஞ்ச குயிக்கா முடிச்சிட்டேன். நீங்க லேட் கூட, அது 100 பேர் இந்த கிளாஸ் குயிக்கா முடிச்சோம். நம்ம இன்னும் முடிக்கல, கொஞ்சம் கூட. அவனமா கேட்டு எழுதிக்கணும். அவள் நன்றாக விளையாடினாள். ஓகே, நிமா திருப்பி கேட்டுக்கோ. லாஸ்ட் டைம் நிமால் ஒரு புத்தகம், கதைக்கூடாது. நிமால் ஒரு புத்தகம் எழுதினான். ஆசிரியர் எனது புத்தகத்தை சரிபார்த்தார், திருத்தினார். ராஜ் போட்டியில் வெற்றி பெற்றான். அவள் நன்றாக விளையாடினாள். ஓகேவா? நான் சொன்னேன் இப்ப 3 டைம்ஸ். நிமால் ஒரு புத்தகம் எழுதினான். ரைட்டா? ரைட்டா? finished?
Okay, sir. Finish, sir. ரைட். இப்போ முக்கியமான இடம் சரியா கவனிச்சுக்கணும். இது தெரியலன்னா உங்களுக்கு விளங்காது. ஒன்றுமே ஸ்கூல் போனோன்னு ஒன்றும் தெரியாம போயிடும். இப்ப பாருங்க, யூ வெண்ட். இப்ப நம்ம யூ வெண்ட்னா நீ போனாய். நீ போனாய். நல்லா கேட்டுக்கோங்க, நீ போனாய். இப்ப நம்ம சொல்லணும் நீ போகவில்லைன்னு சொல்லணும். அப்ப not சேர்க்கணும். இப்ப யூ not wentன்னு சொல்ல முடியுமா? யூ not wentன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. யூ went notன்னு சொல்ல முடியுமா? முடியாது. சோ என்ன செய்ய போறோம்னா இந்த வெண்ட ரெண்டா உடைச்சு எடுக்கிறோம். கேளுங்க கேளுங்க கேளுங்க. வெண்ட் என்ன செய்யறோம்? ரெண்டா பிச்சு எடுக்கிறோம். வாழைப்பழ தோல் கலட்டுற மாதிரி கலட்டுறோம். ஓகேவா? வாழைப்பழ தோல் கலட்டுற மாதிரி கலட்டுறோம். கலட்டுற நமக்கு கிடைக்கும் கோவும் என்ன கிடைக்கும்? டிட்டும். ஓகேவா? வெண்ட ரெண்டா பிரிச்சா யாருட மைக் ஒன்னா இருக்கு? சத்தமா இருக்குயா? மைக் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. தக்ஷிலன் மைக் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. தக்ஷிலன் பிறகு ஆன் பண்ணிக்கோங்க. ஜெசிகா ஓகே ரைட். அப்போ வெண்ட ரெண்டா உடைச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? டிட்டும் கோவும் கிடைக்கும். இதை நீங்க எழுத வேணாம். டோன்ட் ரைட் திஸ். இத ஒரு பெட்டி போட்டு அழகா எழுதிக்கோங்க. குயிக்கா, டைம் எடுக்க கூடாது. ரொம்ப குயிக்கா எழுதிக்கோங்க. சார் அது உப்பத்தாலே நட்டி எழுதுன. ஓ இப்ப எழுதுற இடத்துல Okay, sir. Done, sir. ஓகே Okay, sir. ரைட். அப்போ எனக்கு இதை எழுத வேணாம். நீங்க Okay. இதை எழுத வேணாம். இதை எப்படி பிரிக்கிறது சொல்லுங்க பாப்போம். Eat. ஈட்டும் Eat. Eat. Did. டிட்டும் Ate. டிட்டும் Eat. ஈட்டும் டிட்டும் ஈட்டும். ஓகேவா? Eat. ரைட். குயிக்கா இதையும் பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. டக்குன்னு குயிக்கா ஸ்பீடா. அது பின். Okay. Okay. Right. She cooked. Okay, sir. Right. நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. She cooked. ஓகேவா? அப்ப அவள் சமைக்கவில்லைன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லலாம்? இதை நீங்க எழுதாதீங்க. ஓகே, இதெல்லாம் எழுதாதீங்க. நீங்க எல்லாம் இதை எழுதாதீங்க. ஓகேவா? இந்த துண்டை எழுதாதீங்க. கேளுங்க, கேட்டுக்கோங்க. She cooked. அவள் சமைத்தாள். என்ன அர்த்தம்? அவள் சமைத்தாள். அவள் சமைக்கவில்லைன்னு சொன்னா எப்படி சொல்றோம் பாருங்க.
she did not cook. சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க அம்மா சமைக்கவில்லை. சொல்லுங்க பாப்போம். அம்மா சமைக்கவில்லை. Did not cook. Mother did not Right. Right. கேளுங்க கேளுங்க. நிமல் சாப்பிடவில்லை. நான் தூங்கவில்லை. I am சொல்லணுமா? I am சொல்லணுமா? I did not sleep. I did not sleep. நீ வரவில்லை. நீ வரவில்லை. Right. நமக்கு வேண்டும் என்றால் இந்த டிட்டையும் நொட்டையும் சேர்த்து கொள்ளலாம். டிட்டையும் நொட்டையும் என்ன செய்யலாம்? சேர்த்து கொள்ளலாம். சேர்த்து கொண்டா எப்படி வரும்னு பாப்போம். she didn't cook. அப்ப இது ரெண்டுடைய அர்த்தம் ஒண்டா இரண்டா? இது ரெண்டுடைய அர்த்தம் ஒண்டா இரண்டா? ஒன்று. இதுட அர்த்தம் she cooked. அவள் சமைத்தாள். இது ரெண்டுடைய அர்த்தம் எழுதிக்கோங்க. அவள் சமைக்கவில்லை. ஓகேவா? ஓ எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் வீட்ல. இல்ல இதெல்லாம் எழுத வேணாம். இதெல்லாம் எழுத வேணாம். ஓகேவா? இது எழுத வேணாம். இது ரெண்டுக்கு இதுக்கு ஒரு மீனிங் அவள் சமைத்தாள். இதுக்கு ஒரே மீனிங். இது ரெண்டுக்கும் அவள் சமைக்கவில்லை. ஓகே. அவள் சமைத்தாள். அவள் சமைக்கவில்லை. அவள் சமைக்கவில்லை. ரைட். we sang என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. we sang. இது அடுத்த உதாரணம். ஓகேவா? நாங்கள் பாட்டு பாடினோம். நாங்கள் பாடினோம். நாங்கள் பாடினோம். இப்ப பாருங்க. இதெல்லாம் உடைச்சு இதெல்லாம் நீங்க எழுத தேவையில்ல. ஓகே, டோன்ட் ரைட். டோன்ட் திங்க் அபௌட் திஸ். ரைட். இதை யோசிக்காதீங்க. ரைட். we did not sang னு வருமா sing னு வருமா? sing. இது ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. இது ரெண்டுடைய அர்த்தம் அப்ப என்ன? பாடினோம். இதன் அர்த்தம் நாங்கள் பாடவில்லை. எழுதிக்கோங்க. இந்த மாதிரி கமா இந்த பிராக்கெட் போட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு எழுதிக்கோங்க.
Right, finished? No, sir. No, sir. Sir, finish. Sir, Sir. finish. Sir, finish. Sir, finish. Right. Yes, finish, sir. பாருங்க, ரெண்டு உதாரணம் எழுதுவோம். He didn't help me அப்படின்னா என்னவா இருக்கும் அர்த்தம்? He didn't help me. அவள் அவர் எனக்கு உதவி செய்யவில்லை. எனக்கு உதவி செய்யவில்லை. She didn't bring money. அவள் பணம் கொண்டு வரவில்லை. அவள் பணம் கொண்டு வரவில்லை. ஓகே, எழுதிக்கோங்க அது ரெண்டையும். Sir, meaning ஓடயா? மீனிங் எழுதிக்கோங்க. Sir. மீனிங் எழுதணும். Sir, தமிழ் கருத்து எழுதுங்க. என்னமா தமிழ் அர்த்தம் எழுதுங்க. He didn't help me, அவன் எனக்கு உதவி செய்யவில்லை. She didn't bring money, அவள் பணம் கொண்டு வரவில்லை. தம்பி வாங்கிட்டேனே. Sir, எழுதியாச்சு sir. ஓகே, ரைட். இப்போ இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ உங்களுக்கு நான் சாப்பிடவில்லை எப்படி சொல்லுவீங்க? ஒண்ணாவதுக்கு எப்படி வேகமா சொல்லு. I didn't help. வேகமா சொல்லு. I didn't help. I didn't. நான் ஓடவில்லை. I didn't run. I didn't run. Sir, she didn't bring money. அதுக்கு என்ன தமிழ்? அவள் பணம் கொண்டு வரவில்லை. அவள் காசு கொண்டு வரவில்லை. ரைட், இப்போ கேள்வி கேட்க போறோம். என்ன செய்ய போறோம்? கேள்வி கேட்க போறோம். ரைட், இத பத்தி யோசிக்காதீங்க. டோன்ட் திங்க். ஓகே, he drank, அவன் குடித்தான். கேள்வி கேட்க என்ன எடுக்கணும் முன்னுக்கு? Did he drink, அவன் குடித்தானா? ரைட், அப்ப அடுத்த உதாரணம் எழுதிக்கோங்க. அடுத்த உதாரணம், அவன் குடித்தான், அவன் குடித்தானா எழுதிக்கோங்க. கேள்விக்குறி போடணும். ஓகேவா? அவன் குடித்தானா கேள்விக்குறி. அவன் குடித்தான், அவன் குடித்தானா? ஓகே, some problem, network problem இல்லையா? he didn't drink எப்படி ரைட், பாப்போம். இது நடுவுல உள்ளது நீங்க எழுத வேணாம். ஓகேவா? இதை எழுத தேவையில்ல இல்லையா? இதை எழுத தேவையில்ல இல்லையா? did he drink எப்படி Did he drink னா என்ன அர்த்தம்? தக்ஷிலன், அவன் குடிப்பானா? குடித்தானா தக்ஷிலன். பானா இல்ல, தானா, இறந்த காலம். ஓகேவா?
Okay, sir. Right, Raj came. Okay, sir. Raj came na enna? சேர் முதல்ல Raj vandan. Raj Vandan. இப்ப கேள்வி கேக்குறது. Raj didn't come. Did Raj come? Did Raj Did Raj come? come? Did Raj come? இதெல்லாம் தேவை, நடுவுல உள்ள தேவையில்ல. ஓகேவா? இது எழுத வேணாம். கேள்வி கேட்கும் போது did Raj came னு சொல்ல முடியுமா? இல்லாது. did Raj come னு தான் சொல்லணும். எழுதிக்கோங்க. ராஜ் வந்தான், ராஜ் வந்தானா? Sir. சேர் finish. Sir, finish. அப்ப நீ சாப்பிட்டாயா எப்படி கேப்பீங்க? Did eat? You eat? Did you eat? Did you eat? மைக்ல யாரு சின்னவங்க சத்தம் போடுறது ஆஃப் பண்ணிக்கோங்க. சின்னவங்க அப்படி சத்தம் போட்டா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீ வந்தாயா எப்படி கேப்பீங்க? நீ வந்தியா? You did come. Did you come? Did you come? Did you come? நீ சாப்பிட்டாயா? Did you eat? Did you eat? வீட்டுல கம்பி சத்தம் போடுறா, அவர் மைக் ஆன் பண்ணாதீங்க. ரைட், பாருங்க. Did Ravi tell? Did Piyal do? Didn't she cook today? என்ன அர்த்தம் சொல்ல முடியுமா? Did Ravi tell you? ராவி சொல்லுங்க. ராவி உனக்கு சொன்னானா? ரவி உனக்கு சொன்னானா? Did Piyal do this? Ravi did. Piyal did do this. Piyal Did Piyal do this? Piyal இதை Piyal did do this. செய்தானா? Did Piyal do this? Piyal இதை செய்தானா? Didn't she cook today? யாரப்பா தமிழ் சத்தம் போடுற? அவன் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, நல்ல பிள்ளை மாதிரி. Didn't she cook today? அவள் இன்று சமைக்கவில்லையா? அவள் இன்று சமைக்க வில்லையா? ஓகே, எழுதிக்கோங்க. நான் திருப்பி மீனிங் சொல்றேன். ஓகேவா? Okay, sir. சேர் இரண்டாவதுக்கு தமிழ் கருத்து என்ன? எழுதிக்கோங்க, நான் சொல்றேன். எழுதியாச்சு சார். ரைட். பிஸ்ட்ரி அர்த்தம் சொல்ல முடியுமா? பிஸ்ட்ரி சார் ஸ்கிரீன் விளங்குது. நான் சொல்லவா? ஏன் ஸ்கிரீன் விளங்கல? இப்ப விளங்குது. அவிஷ்ணா சொல்ல முடியுமா? அவிஷ்ணா, தக்ஷிலன் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து பாப்போம்ல. அவிஷ்ணா ஓகே சார். சொல்லுங்க.
Did Ravi tell you? Ravi உனக்கு சொன்னானா? Did Piyal do this? Piyal இதை செய்தானா? Didn't she cook today? அவள் இன்று சமைத்தாளா? சமைக்கவில்லையா? ஓகேவா? ஆமே, சமைக்கவில்லை. அமாஷ் சொல்ல முடியுமா? அமாஷ் அப்சா can you tell? இல்லையா? நர்சியா? Sir, Oh. did Piyal do this? என்ன அர்த்தம்? அதான் கேக்குறேன். இப்ப பாப்போம் சொல்றாங்களான்னு பாப்போம். நர்சியா யாரு? Piyal இதை செய்தானா? யார் சொல்றா? Piyal இதை செய்தானா? Did Ravi tell you na என்ன அர்த்தம்? ரவி உனக்கு சொன்னானா? Ravi உனக்கு சொன்னானா? Did Piyal do this? Did Piyal do this? Piyal இதை செய்தானா? இதை செய்தானா? Didn't she cook today? அவள் இன்று சமைக்கவில்லையா? அவ இன்றைக்கு சமைக்கலையா? ஓகே, சோ இதெல்லாம் நீங்க பிராக்டீஸ் பண்ணணும். ஓகேவா? சொல்றேன் தானே. இப்ப எத்தனை தடவை சொல்லிட்டேன். எங்க இருந்தீங்க? யார் அது? அம்ராவல்லி? அம்ரா சொல்லுங்க. மீனிங் சொல்லுங்க குயிக்கா. Did Ravi tell you? Ravi உனக்கு சொன்னானா? Did Piyal do this? Piyal அதை செய்தானா? Didn't she cook today? அவள் சமைக்கவில்லையா? அவள் இன்று சமைக்கவில்லையா? ஓகேவா? ரைட். இப்போ ஓகே சார். இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. மத்தவங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஒரு பாட்டு போகும். அந்த பாட்டுல முதல்ல ஒரு வரி சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அது ஒரு கேள்வியை கேட்பாங்க. அப்ப நீங்க கவனமா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், you went home. நீங்க என்ன சொல்லணும்? did you go home? சரியா? did you go home? நான் சொல்றேன் you sang it. நீங்க எப்படி சொல்லணும்? என்னது சார்? நீங்க அத மாத்தி கேள்வியா சொல்லணும். did you sing it? Did you sing it? நான் சொல்றேன் you ate it. Did you eat it? Did you eat it? You drank it. Did you drink it? Did you drink it? You wrote it. Did you wrote it? Did you write it? Did you write it? Did you write it? You write it. Did you cooked it? Sorry, you cooked it. Did you cooked it? எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க. Did you காணோம் இல்லைங்களையா? அப்சா கேட்கலையா?